எல்லாம் நாங்க கரெக்டா செட் பண்ணி தான் தருவோம். இந்த பல்பு தான் இதுல செட் பண்ணுவோம். ஃப்ரிட்ஜ்ல வைக்க முடியாதவங்க நீங்க 6 நாள் ஒரு 7 நாளைக்கு எனக்கு ஆப்போசிட் சைட்ல இந்த டப்பா தண்ணி டப்பா வர மாதிரி, அதனால டெம்பரேச்சருக்கு தகுந்த மாதிரி தான் பல்ப் ஆஃப் ஆகும். திருப்ப தேவையில்ல 3 நாள். இந்த ஃபுல்லா தண்ணி ஃபில் பண்ணிட்டு கோழி குஞ்சு வெளியே வர டைம்ல தான் நமக்கு ஈரப்பதம் நிறைய தேவைப்படும். எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல 20 முட்டை மேனுவல் இன்குபேட்டர் எப்படி யூஸ் பண்றதுதான் நம்ம பார்க்க போறோம். இப்படிதான் உங்களுக்கு பாக்ஸ் வரும். இதுல நீங்க மேல இருக்கிற பாக்ஸை நீங்க ஓபன் பண்ண தேவையில்ல. நாங்க ஒரு அடாப்டர் ஒரு கண்ட்ரோலர் எல்லாம் நாங்க கரெக்டா செட் பண்ணி தான் தருவோம். நீங்க இதை ஓபன் பண்ண தேவையில்ல. வாங்க பாக்ஸை ஓபன் பண்ணி பார்க்கலாம். இதுல 2 பல்பு, ஒரு தண்ணி வைக்கிறதுக்கு டப்பா, ஈரப்பதத்துல லாஸ்ட் 3 நாள் ஈரப்பதத்தை அதிகரிக்கிறதுக்காக ஒரு கிரில் வந்துடும். முட்டை எப்படி நம்ம ஸ்டோர் பண்றதுன்னா, கோழி முட்டை இட்ட உடனேவே எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். அப்படி ஃப்ரிட்ஜில் வைக்க முடியாதவங்க நீங்க 6 நாள் ஒரு 7 நாளைக்குள்ள முட்டையை வச்சு நீங்க வச்சீங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஃப்ரிட்ஜ்லயும் 15 நாள் மட்டும்தான் வைக்கணும். அதுக்கு மேல வச்சா அது நல்ல ரிசல்ட் கொடுக்காது. நீங்க அது மாதிரி ஃபாலோ பண்ணுங்க, நல்லா ரிசல்ட் கிடைக்கும். நீங்க முட்டை வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்க செல்லு டார்ச் யூஸ் பண்ணி ஹேங்லிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் நல்லா இருக்கும். அப்புறம் 6வது நாள் ஒரு டைம் ஹேங்லிங் பாருங்க. அதுல முட்டை ஏதாவது டாட்டோ ரத்த கரையோ அது மாதிரி தெரிஞ்சுன்னா அந்த முட்டையை வெளியே எடுத்துருங்க. அந்த நரம்புகள் ஓடி இருக்கும் பாருங்க, அந்த முட்டையை மட்டும் நீங்க இன்குபேட்டர்ல வச்சீங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்ப முட்டை எப்படி வைக்கிறதுன்னு பாக்கலாம் வாங்க. உங்களுக்கு 2 பல்பு கொடுத்துருப்பாங்க. அதுல இந்த பாயில் கவர் பண்ண பல்பை நீங்க எடுத்து இதுல மாட்டிக்கலாம். வச்சுட்டு உங்களுக்கு இது மாதிரி கொசு மேட் கொடுத்துருப்பாங்க. அதுலதான் நீங்க முட்டையை அடுக்கி வைக்கணும். இந்த டப்பாவை எடுத்து தண்ணி ஃபுல்லா ஊத்திட்டு இந்த ஃபேனுக்கு ஆப்போசிட் சைட்ல இந்த டப்பா தண்ணி டப்பா வர மாதிரி நீங்க வச்சிருங்க. வச்சுட்டு இப்ப நம்ம முட்டைய அடுக்கி வச்சிடலாம். நம்ம கரெக்டா இப்ப 20 முட்டை வச்சுட்டோம். 20 முட்டைக்கு மேல வைக்க முடியாது. முட்டையை வச்சுட்டு நீங்க இந்த பாக்ஸை க்ளோஸ் பண்ணிடலாம். பண்ணிட்டு இந்த கேபிள பவர் பாயிண்ட்ல கனெக்ட் பண்ணலாம். $36.somethingல போயிட்டு இருக்கு. டெம்பரேச்சர் ஏறிட்டே இருக்கு, நீங்க பாருங்க. இப்ப 37.5 ஆனதும் பல்ப் ஆஃப் ஆயிடுச்சு. அதனால டெம்பரேச்சருக்கு தகுந்த மாதிரி தான் பல்ப் ஆஃப் ஆகும் ஆன் ஆகும். நீங்க அதனால பயப்பட தேவையில்ல. பல்பு எரியுது எரியலன்னு நீங்க அதை கண்டுக்கவே தேவையில்ல. எல்லாம் நாங்க கரெக்டா செட் பண்ணி தான் அனுப்புவோம். மிஷின் ஓடிட்டு இருக்கு. நீங்க முட்டைய இப்படி ஒரு முட்டையை எடுத்து திருப்ப வேண்டிய அவசியம் இல்லை. காலைல ஒரு டைம் ஈவினிங் ஒரு டைம் உள்ளங்கையை வச்சு இப்படி ஒரு பரட்டு, அது மாதிரி ஈவினிங் ஒரு டைம் இப்படி ஒரு பரட்டிடுங்க. தனித்தனியா எடுத்து நீங்க டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல. அது மாதிரி திருப்பிட்டு 2 நாளைக்கு ஒரு டைம் இல்ல தண்ணி குறையும். அப்ப நீங்க இந்த டப்பா வெளியே எடுத்து வச்சு தண்ணி ஊத்திட்டு அப்புறம் உள்ளார எடுத்து வைங்க. உள்ளார வச்சு ஊத்துறேன்னு தண்ணியை ஊத்துனீங்கன்னா இந்த முட்டையில தண்ணி பட்டு அந்த முட்டை சரியா பொரிக்காது. திரும்பவும் நம்ம இப்படி மூடி வச்சுட்டு இந்த ப்ராசஸ் வந்து 18 நாள் தான் இப்படி பண்ணணும். காலைல ஒரு டைம் ஈவினிங் ஒரு டைம் முட்டையை திருப்பணும். லாஸ்ட் 3 நாள் திருப்ப தேவையில்ல. லாஸ்ட் 3 நாள் இந்த டப்பாவை வெளியே எடுத்துட்டு நீங்க முட்டை திருப்ப தேவையில்ல. 3 நாள் இந்த ஃபுல்லா தண்ணி ஃபில் பண்ணிட்டு இந்த கிரில் எப்படி வச்சுட்டு இந்த கார்னருக்கும் இந்த கார்னருக்கும் இந்த துணியை எப்படி வச்சிடணும். இந்த தண்ணியில படுற மாதிரி இந்த கார்னருக்கும் இந்த கார்னருக்கும் வைக்க கூடாது. இந்த கார்னருக்கும் இந்த கார்னருக்கும் தான் வைக்கணும். இந்த டப்பாக்குள்ளார படுற மாதிரி வச்சுட்டு நீங்க அது மாதிரி இதை எடுத்து இதுல வச்சிருங்க. லாஸ்ட் 3 நாள் தான் இந்த ப்ராசஸ் பண்ணணும். அப்பவும் தண்ணி குறைஞ்சிச்சுன்னா தண்ணி குறைய ஃபில் பண்ணீங்க. அந்த கோழி குஞ்சு வெளியே வர டைம்ல தான் நமக்கு ஈரப்பதம் நிறைய தேவைப்படுது. அதனால இதுல நீங்க குறைய தண்ணி ஊத்திங்க. அப்பதான் நல்லா பொரிப்பு திறன் நல்லா இருக்கும். நீங்க முட்டை வச்ச பிறகு இந்த பாக்ஸுக்கு தள்ளி ஒரு 1/2 அடி தள்ளி நீங்க ஃபுல்லா பூச்சி பவுடர் போட்டீங்கன்னா இந்த பாருங்க, இந்த பாக்ஸ்ல சைட்ல ஹோல்ஸ் மாதிரி இருக்கு. அந்த ஹோல்ஸ் வழியா எறும்பு பூச்சி ஏதாவது உள்ளார போயிடுச்சுன்னா அந்த முட்டை சரியா பொரிக்காது. அதனால நீங்க 1/2 அடி தள்ளி கொஞ்சம் பூச்சி பவுடர் போட்டுங்க. 21வது நாள் குஞ்சு பொரிக்க ஆரம்பிச்சிரும். குஞ்சு பொரிச்சு 4 மணி நேரம் இந்த பாக்ஸ்குள்ளார இருக்கலாம். அதுக்கு மேல இருந்தா கோழி குஞ்சு இது உள்ளாரையே இறந்துரும். மத்த முட்டையும் சரியா பொரிக்காது. அந்த 4 மணி நேரத்துக்கு பிறகு நீங்க கோழி வச்சிருந்தா கோழியோட விடலாம். இல்லைன்னா
ப்ரூடிங் செட்டப் பண்ணி அதுல கோழி குஞ்சு விட்டீங்கன்னா அதுல நல்லா காப்பாத்தலாம்.